Taste the Daily. அதிமுக அரசு வந்தவுடன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு ஆணையூர் மற்றும் வலையாங்குளம் பகுதியில் அரசு சார்பில் சிலை வைக்கப்படும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு ஆணையூர் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட கழகத்தின் சார்பில் பந்தல் அமைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முத்தரையர் திருவுருவ படத்திற்கு அதிமுக எம்எல்ஏ மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆணையூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கல சிலைக்கு கிராம கமிட்டி சார்பில் விழா ஏற்பாட்டாளர்கள் வரவேற்பு அளித்த நிலையில் அங்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அதிமுக எம்எல்ஏ பெரிய புல்லான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய அவர், பாதாள சாக்கடை என்ற போர்வையில் மதுரையில் சாலை பணிகள் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். எங்களுடைய மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலர் அருமையான எடப்பாடியார் பெரும்பிடுகு முத்தரையருடைய சிலை வளையங்குளத்திலும் ஆணையூரிலும் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அதிமுக அரசு 2026 வந்த பிறகு அரசின் சார்பாக உரிய இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொருத்தமான இடத்துல பெரும்பிடுகு முத்தரையருக்குரிய மரியாதையை செலுத்துவதற்கு அதிமுக மாண்புமிகு எடப்பாடியார் தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று தினம் எங்களை எல்லாம் சென்று விழா இடங்கள் என்று சொன்னார்கள். இந்த விழாவிலும் நானும் சட்டமன்ற உறுப்பினர் ஏனைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.